வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் ஜனவரி மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை, சோபக்கிருது வருடம், தை மாதம், தை மாதத்தில் 11ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் புனர்பூசம். காலை 8:35 வரை. அதன் பின் பூசம், தைப்பூசம். திதி பௌர்ணமி இரவு 11:22 வரை. அதன் பின் தேய்பிறை பிரதமை. யோகம் அமிர்த யோகம். இன்று சந்திராஷ்டமம் தனுசு ராசிக்காரர்களுக்கு. இன்றைய விசேஷங்கள்: இன்று பௌர்ணமி விரதம், தைப்பூசம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை நேரம் காலை 9 முதல் 10:30 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம், சுபஹோரை எனப்படும் நல்ல நேரங்கள்: காலை 9 முதல் 12 வரை, மாலை 4 முதல் 7 வரை, இரவு 8 முதல் 9 வரை. இன்றைய கிரக நிலவரம். இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் குரு, கடகத்தில் சந்திரன், கன்னியில் கேது, தனுசில் செவ்வாய், புதன், சுக்கிரன், மகரத்தில் சூரியன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்று தைப்பூசம். முருகன் வழிபாட்டில் ஒரு முக்கியமான நாள் தைப்பூசம். ஆடி மாதத்தில் கிருத்திகை, ஆடி கிருத்திகை அப்படின்னு திருத்தணியில் மக்கள் கூட்டமாக போவாங்க. கூட்டத்தை கணக்கில் எடுக்க முடியாது. ஆடி மாதம் திருத்தணிகையில் முருகனுக்கு கூட்டம். தை மாதத்தில் பூச நட்சத்திரத்தில் பழனிக்கு கூட்டம். இந்த உத்தராயணம் தக்ஷாயணம் அப்படிங்கிற அந்த அமைப்பில் உத்தராயணத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரத்தில் பழனிக்கும், தக்ஷாயணம் ஆரம்பித்து அதில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தில் திருத்தணிக்கும் கூட்டம் போவது உண்டு. அந்த அளவுக்கு முக்கியமான நாள் இன்று. முருகன் அருளை பரிபூர்ணமாக பெறக்கூடிய ஒரு நாட்களில் தைப்பூசமும் ஒன்று. இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய எந்த முருகன் கோயிலாக இருந்தாலும் சரி, அங்கு சென்று முருகன் அருளை பெற வேண்டிய தினம் இன்று. நம்மிடம் ஜோதிடம் பார்ப்பதற்கு நேரில் வரலாம். சென்னை அடையாறில் இருக்கேன் நான். ஜாதகம் இல்லாதவர்களுக்கு பிரசனம் மூலம் பலன் சொல்லப்படும், பதில் சொல்லப்படும். பரிகாரங்களும் பிரசனம் மூலமே சொல்லலாம். அதில் குறிப்பாக சோழி பிரசனம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதை நாம் சிறப்பாக செய்து வந்துட்டுருக்கோம். ஜாதகம் இல்லாதவர்களுக்கு பிரசனத்தின் மூலம் மிக துல்லியமாக பதில் சொல்ல முடியும். அதுக்கு நீங்கள் நேரில் தான் வரணும். சென்னை அடையாறில். ஜாதகம் இருப்பவர்கள் ஆன்லைனில் கூட நீங்கள் என்கிட்ட பலன் தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய ஜாதகத்தையும் அதற்கான கட்டணத்தையும் ஆன்லைனில் நீங்கள் செலுத்திட்டிங்கன்னா ஒரு நேரம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த நேரத்தில் உங்களுக்கான பலன் சொல்லப்படும். அதே மாதிரி திருமண பொருத்தமும் ஆன்லைனில் நம்ம பார்த்து சொல்கிறோம். திருமண பொருத்தம் ப்ரையாரிட்டி கொடுத்து முதல்ல திருமண பொருத்தம், இப்போ ஒரு 2 அப்பாயின்மெண்ட்டும் எனக்கு வருது அப்படின்னா, அது திருமண பொருத்தமாக இருந்தால் அதற்கு முதல் ப்ரையாரிட்டி கொடுத்து அதை பார்த்து உங்களுக்கு உடனே சொல்லிவிடுவேன். பிறகு தான் நம்ம இந்த ஜாதக பலன் சொல்கிறதுக்கு போகும். ஏன்னா திருமணம்ங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறனால அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறோம். ஆன்லைன்லேயே அதான சர்வீஸ் உண்டு. தேவைப்படுபவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதே மாதிரி உங்கள் வீட்டில் சுப காரியங்களுக்கு, ஹோமங்கள், அந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணணும்னா அந்த ஏற்பாடும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதெல்லாம் நம்மளுடைய சர்வீஸ். சிசேரியன் குழந்தைகளுக்கு இப்போது டாக்டர்ஸ்லாம் சிசேரியனுக்கு ஜோசியர்கிட்ட டைம் வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அதற்கும் டைம்னால் லக்னம் குறித்து கொடுக்குறோம். அந்த நல்ல நேரத்தில் குழந்தைகள் பெற்றெடுத்தால் குழந்தைகளின் எதிர்காலம் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு குறிப்பை எடுத்து கொடுக்குறோம். அந்த நேரத்தில் சிசேரியன் பண்ணிக்கலாம். அதற்கெல்லாம் தனித்தனியாக கட்டணம் உண்டு. பயன்படுத்துபவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இனி இன்றைய தினப்பலனுக்கு செல்வோம்.
மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி வேலையும் வேலை சுமையும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். கொஞ்சம் இன்றைக்கி அசௌகரியமான ஒரு சூழ்நிலையில் சந்தர்ப்பத்தில் மாட்டிக்கொள்வீங்க. சில பேருக்கு நேரத்துக்கு சாப்பிட முடியாது, அந்த அளவுக்கு கொஞ்சம் வேலையும் வேலை சுமையும் இருக்கும். சில பேருக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். தாயாரின் உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். அவர்களின் உடல் விஷயங்களில் சிறு உபாதைகள் வந்து நீங்கும். இல்லை அவங்களுக்கான ஒரு மருத்துவ பரிசோதனைக்கான ஒரு செலவுகளும் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய தினம் இன்று. ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல நாள் இன்றைக்கி. நல்ல செய்திகள்லாம் வந்து சேரும். வெளியூர் வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பணமோ அல்லது செய்தியோ உங்களை மனதை மகிழ்விக்கக்கூடிய ஒரு சம்பவமோ நடக்கலாம். அது எல்லாமே வெளிநாடு தொடர்புடைய விஷயமாக இருக்கும். வேற்று மொழி மதம் பேசக்கூடியவர்கள், வேற்று மதக்காரர்கள் மூலம் ஆதாயத்தையும் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. இந்த நாள் நல்ல நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன், 2 குடையவர் 2ஆம் இடத்தில் பலமாக அமர்ந்திருக்கார். 7ஆம் இடத்தில் சூரியன். பௌர்ணமி நிலவு, பௌர்ணமிக்குரிய நாள் இன்னைக்கு. எல்லா விஷயங்களும் திட்டமிட்டபடி நடக்கும். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி நடக்கும். சில விஷயம் நம்ம பிளான் பண்ணுவோம், அது இஷ்டத்துக்கு போகும். ஆனால் அதிர்ஷ்டம் என்பது மட்டும்தான் அதிர்ஷ்டத்துக்கு உங்ககிட்ட வரும். இன்றைக்கி அதிர்ஷ்டமான நாள். அது இஷ்டத்திற்கு உங்ககிட்ட பணம் வரப்போகுது. பணமும் நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய ஒரு நாள். குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்ப சூழ்நிலை நல்லா இருக்கும். இன்றைக்கி புதிய மனிதர்கள், புதிய ஒரு சிலவர் நட்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலம் நன்மையும் ஏற்படும். புதிய மனிதர்களின் சந்திப்பால் சில நல்ல காரியங்கள் ஈடேறக்கூடிய ஒரு நாள், நல்ல நாள். கடகராசிக்காரர்களுக்கு எல்லா விஷயங்களும் இன்றைக்கி நல்லபடியாக நடக்கும். இருந்தாலும் சற்று உடல் நலத்திலும் கவனமாக இருக்கணும். இன்று சில தடை தாமதங்கள் ஏற்படலாம். நம்ம பிளான் பண்ண விஷயங்கள் திட்டமிட்டபடி நடக்காது. கொஞ்சம் இன்றைக்கி எதிர்மறையான எண்ணம் கொண்டவர்களை சந்திக்க நேரிடலாம். அதிக கவனம் தேவை. தேவையில்லாத வம்பு தும்புகளுக்குள்ளே சில பேர் போய் மாட்டிப்பாங்க. தேவையில்லாத வம்புகள், அந்த மாதிரி விஷயங்களில் மாட்டிப்பீங்க. உங்களுடைய கௌரவத்திற்கு இழுக்கு ஏற்படலாம். சபையில் சில பேர் உங்களை அவமதிப்பு பண்ணலாம். அதனால் கொஞ்சம் இன்றைக்கி தூரம் நின்று நம்ம சில விஷயத்தை பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு ஸ்பெக்டேட்டராக தான் இருக்கணும். நீங்கள் வந்து கிட்ட போய் நின்று நீங்கள் சில விஷயத்தில் இறங்குனீங்கன்னா அவமானங்களே மிஞ்சும். கவனமாக இருக்க வேண்டிய தினம் என்று. சிம்மராசிக்காரர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இடமாற்றம், இது தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். இது கண்டிப்பாக ஏற்படும். உங்கள் பிறவி ஜாதகம் அருமையாக இருந்தால் இப்போ அதெல்லாம் நடக்கும். இன்றைக்கி கொஞ்சம் செலவுகள் ஏற்படலாம். பொருள் விரயமும் ஏற்படும், நேர விரயமும் ஏற்படும். ஜாக்கிரதையாக இருப்பது நலம். கன்னிராசிக்காரர்களுக்கு லாபாதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திரன் லாபஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருக்கார். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியடைய போகிற ஒரு தினம். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய எதிரிகள் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடியவர்கள் விலகி செல்வார்கள். மறைமுகமாக தொந்தரவு கொடுத்தவங்க விலகி சென்று விடுவார்கள். வழக்கு வியாஜியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாள், வெற்றிக்குரிய நாள். வெற்றி திலகம் நீங்கள் வைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நாள். எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நாள். தொழிலில் அதிகமான லாபம் கிடைக்கும். புதிய முயற்சிகள் வெற்றியடையும். சிறப்பான நாள் இது. துலா ராசிக்காரர்களுக்கு நன்மையான நாள். ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு. இது நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கோம். இந்த குரு பகவான் 7ஆம் இடத்திலிருந்து உங்களுக்கு நன்மையை செய்கிறார். குரு பார்வை எப்பயுமே நன்மையை செய்யும். இந்த துலாம் அப்படிங்கிற வீடு வந்து சுக்கிரனின் வீடு. சுக்கிரன் வீட்டில் பிறந்தவர்கள் தான் துலா ராசிக்காரர்கள். அவர்களுக்கு எப்பயுமே குருவால் நன்மை கிடையாது. குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு பலம் அதிகம். உங்கள் ராசியை பார்க்கிறார். அப்போது நீங்கள் சௌகரியமாக இருப்பீங்க. உங்களுடைய சுகபோகங்கள் நன்றாக இருக்கும். வருமானங்கள் வரும். நிறையா பணம் காசு வரக்கூடிய ஒரு நேரம் இது. தொழில் இப்போ நல்லா நடக்கும். உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கும். ஆன்மீக சிந்தனை, ஆன்மீக உணர்வுகள் அதிகமாகும். தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். மத குருமார்களின் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். நல்ல நேரம் இது. இன்றைக்கி நீங்கள் எந்த விஷயத்தை எடுத்து செஞ்சாலும் அதில் வெற்றி கிடைக்கும். குறிப்பாக தொழில் உத்தியோகத்தில்
நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராசி அதிபதி 8க்குடைய கிரகம் புதன், 7க்குடைய கிரகமும் 12க்குடைய கிரகமுமான சுக்கிரன் 2ஆம் இடத்தில். இந்த 3 கிரகங்களுக்கும் குரு பார்வை. குரு 6ஆம் இடத்தில், 9ஆம் இடத்தில் சொட்சேத்திரமாக சந்திரன். இப்படி ஒரு அற்புதமான கிரக அமைப்பு கொண்ட நாளில் இன்றைக்கி தைப்பூசமும் இருக்குது. அதனால் உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாமே ஈடேறும். உங்களுடைய நல்ல எண்ணங்கள் ஈடேறும். 9ஆம் இடம் என்பது ஆன்மீகத்தை செல்லக்கூடிய இடம். அந்த இடத்தில் சந்திர பகவான் இன்றைக்கி வலுவாக அமர்ந்திருக்கார். இது பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம். உங்களுடைய பாக்கியங்கள், உங்களுக்கு நீங்கள் போன ஜென்மத்தில் செய்த பாக்கியங்கள் இப்போ கையில் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் இது. இருந்தபோதும் கொஞ்சம் இன்றைக்கி எச்சரிக்கையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். அவப்பெயர்கள் அவச்சொல்லுக்கும் ஆளாகலாம். சிலருக்கு நம்பிக்கை தன்மை இல்லாத நபர்களோடு சில நட்புகளும் கிடைக்கும். உங்களுடைய நம்பிக்கையும் அவங்க தப்பாக பேசுவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கவனம் கவனம் கவனம். இன்று கவனம் கொஞ்சம் தேவை. ஏதாவது ஒரு நமக்கு பிடிக்காத சம்பவங்களும் அரங்கேறலாம். கவனம் தேவை. தனுசு ராசிக்காரர்களுக்கு 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் 8ஆம் இடத்திலேயே வலுவாக அமர்ந்திருக்கார். ராசிக்குள் 3 கிரகங்கள். அதனால் கொஞ்சம் இன்றைக்கி உடல் அசௌகரியம் ஏற்படும். சில பேருக்கு உடல் உபாதைகள் ஏற்படும். ஜுரம், காய்ச்சல், சில பேருக்கு தலைவலி, ஒத்த தலைவலி, சில பேருக்கு இடுப்பு கைகளில் வலி அல்லது ஜலதோஷம், தும்மல், இருமல், இந்த மாதிரியான உடல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் கண்டிப்பாக வந்து விலகும். இல்லை வந்திருக்கோம் நேத்தியே. இப்போ அந்த மாதிரியான சூழ்நிலை தான் இருப்பீங்க. 8ஆம் இடம் வலுப்பெற்று இருக்குது. அதனால் வண்டி வாகனங்களில் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்றைக்கி ஒரு நாளை நீங்கள் விட்டுறது கூட நல்லது, வேண்டாம் அப்படின்னு. ஏன்னா கிரகநிலைகள் அந்தளவுக்கு உங்களுக்கு சாதகமான நிலையில் இல்லை. அதனால் ஓய்வு, வீட்டில் இருந்து தெய்வத்தை வணங்குவதே சிறப்பு. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய தினம் இன்று. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதம் பொறுத்த வரைக்குமே எப்பயுமே ஒரு சுமாரான மாதம், ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய மாதங்கிற அப்படிங்கிறத நம்ம மாதாந்திர பலனில் கூட சொல்லியிருந்தோம். ஏன்னா அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசிக்குள் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நேரம். இப்போ 7க்குடைய கிரகம் 7ஆம் இடத்திலேயே இருந்து சூரியன் சந்திரன் சமசப்தமான பார்வை. அதனால தான் இன்றைக்கி பௌர்ணமி, இன்றைக்கி தைப்பூசம். அதனால் இன்றைக்கி முருகனை வணங்குங்க. இருந்தபோதும் கொஞ்சம் இந்த அஷ்டமாதிபதியான சூரியனின் தாக்கம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். உடல் நலத்திலும் கவனமாக இருக்கணும். கூடுமான வரைக்கும் இன்றைக்கி ட்ராவலிங் அதை தவிர்ப்பது நல்லது. தெய்வ அனுகிரகத்துக்குரிய நாள். ஆனால் வீட்டில் இருந்தே சுவாமியை கும்பிடுவது தான் சிறப்பான விஷயம். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய தினம் இன்று. கும்பராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். இன்றைக்கி 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் 12ஆம் இடத்தில் இருந்து 6க்குடைய கிரகம் 6ஆம் இடத்தில் வலுத்து இருக்கக்கூடிய ஒரு நேரம். அதனால் செலவுகள் அதிகமாக இருக்கும். அதில் உங்கள் உடல் நலத்திற்கு சில மருந்து மாத்திரைகள், இந்த மாதிரியான செலவுகள் தான் ஏற்படும். செலவுகள் ஆரோக்கியமாக நல்லா இருப்பீங்க அப்படின்னா என்ன, ஆரோக்கியத்திற்கான ஒரு செலவுகளை ஏற்படுத்த போகுது இந்த செலவு. அந்த மாதிரியான ஒரு நாள். வைட்டமின் மாத்திரையாவது வாங்குவீங்க. அது கொஞ்சம் இம்போர்ட்டட் மாத்திரை, விலை அதிகம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரியான ஒரு பொருளை வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படும். ஆனால் மறைமுகமாக நமக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருந்த எதிரிகள்லாம் விலகி சென்று விடுவார்கள். பதவி, நம்ம இருக்கக்கூடிய இடத்துல நம்ம பதவிக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருந்த சில பேர், அவர்கள்லாம் விலகி சென்று விடுவார்கள். அப்போ உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க போகிற நேரம்னு அர்த்தம். ஸோ கும்பராசிக்காரர்களுக்கு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வுக்குரிய நாள். தெய்வ அனுகிரகம் வேண்டும். அதனால் இந்த ஒரு மாதம் தை மாதத்தை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நேரம் நல்லா இருக்குது, பிறவி ஜாதகமும் நல்லா இருந்தால் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். ஆனால் இப்போ உங்கள் பெயர் உங்களுடைய அலுவலகத்தில் பரிந்துரைக்கப்படும் உயர் அதிகாரிகளிடம். உங்களுடைய பெயர் ப்ராசஸில் இருக்குது. இந்த தை மாதம் முடிஞ்ச உடனேவே உங்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டு. இந்த நாள் நல்ல நாள். மீனராசிக்காரர்களுக்கு தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டு. புதுசாக சில பேர் தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருப்பாங்க. பெரிய முதலீடு இல்லாமல் சிறிய முதலீட்டில் தொழில் ஆரம்பிக்கலாம்.
தொழிலுக்கு புதிய பார்ட்னர்ஸ்லாம் வருவாங்க. பார்ட்னர்கள் நல்ல பார்ட்னராக இருப்பாங்க உங்களுக்கு. இப்போ சில பேர் எதிர்மறையான எண்ணம் கொண்டவர்கள் வந்துடுவாங்க. அவங்க நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பிஸ்னஸ் சீக்ரெட்டை கற்றுட்டு வெளியே போய் அவங்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக சில பேர் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அந்த மாதிரியான நபர்கள் இன்றைக்கி உங்களுக்கு நட்பு கிடைக்கும். அதனால் தொழில் விஷயமாக கூட்டாளிகளை சேர்த்துக்கொள்ளலாம். ஏற்கனவே நடந்துகிட்ருக்கிற பிஸ்னஸ்லேயும் புதிய யுக்திகளை கையாண்டு வெற்றிவாக சூடக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய பிள்ளைகளுக்கான செலவுகளை மேற்கொள்வீர்கள். இன்றைக்கி பிள்ளைகளுக்கான சில பெரிய பண செலவுகள் ஏற்படலாம். அவர்களுக்கான சில முதலீடுகள் செய்யக்கூடிய ஒரு நேரம் இது. பிள்ளைகள் வழியில் ஆதாயம், பிள்ளைகள் வழியில் செலவுகள் ரெண்டும் ஏற்படும். பிள்ளைகள் வழியில் ஆதாயம்னா என்ன? அவங்க செய்யக்கூடிய காரியங்களால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க, மகிழ்ச்சி ஆவீங்க. அப்போ அவங்களுக்கு நீங்கள் ஏதோ ஒரு செலவுகளும் செய்வீங்க. இது ஒரு மத்தியம பலனுக்குரிய நாள். பெரிய அளவில் ப்ளஸ்ஸும் இல்லை, பெரிய அளவில் மைனஸும் இல்லை. தெய்வ அனுகிரகம் தேவை. முருகனை வழிபடுங்க. இன்றைக்கி தைப்பூசம். அந்த முருகனை வழிபடுவதால் மேலும் நன்மைகள் நடக்கும். இந்த நாள் ஒரு மத்தியம பலனுக்குரிய நாள்.